ஹலோ மக்களே, வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் பண்ண கொழுக்கட்டையும் கொண்டக்கடலை சுண்டலும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வேக விட்டுடுங்க. அடுத்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்காக சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் ஆனதும் வேக வச்சு எடுத்துட்ட சுண்டலையும் அதில் சேர்த்துருங்க. அப்புறமா தனியா பொடி இருந்ததுன்னா அதை நம்ம சேர்த்துக்கலாம். தனியா பொடி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இது 5ஐயும் நல்லா வறுத்துன்ட்டு பொடியாக்கினீங்கன்னா தனியாத்தூள் ரெடி. இப்போது இந்த தனியா பவுடரும் அதோட சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு தேங்காவையும் அதில் சேர்த்துட்டிங்கன்னா சுண்டல் ரெடி. அடுத்து உப்பு கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அரிசி ஒரு காப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். 1க்கு 3ன்ற பதம் தான். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு விட்டு இந்த அரிசி மாவை அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சூடில் போட்டதுனால கட்டியாக ஆகும். அதை நல்லா இந்த மாதிரி கலரிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பதத்தில் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி. இப்போது பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல வெல்லம் பூர்ணம், அதுக்கு வெல்லம் கொஞ்சமாக சேர்த்து தேங்காயும் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க, ஒரு கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் கலரிட்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏலக்காயும் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம வெள்ளை பூர்ணம் ரெடி. அடுத்து உப்பு பூர்ணத்துக்கு 1/2 மணி நேரம் உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்த இந்த விழுதையும் இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதான், உப்பு பூர்ணமும் ரெடி. இப்போ அடுத்து எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி முதல்ல உருட்டிண்டு கையிலேயே அமுக்குங்க, வீடியோவில் பார்க்குற மாதிரியே. அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்த பூர்ணத்தை இதுக்குள்ளே அமுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க.
இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஆவியில் வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.